அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஐவி சசி அவர்கள் இயக்கிய 1980 வெளிவந்த அஸ்வரதம் அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். 27 வயதான ஜெயந்தி ட்ரெயினில் தனியாக ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ட்ரெயின் டிக்கெட் எடுக்காத அனாதை பையனான மாதவன் அப்படிங்கிற 20 வயசு பையன் ஏறுறான் அவசரமாக. அப்போ ஜெயந்தி அவனை விரட்டி விட பார்க்குறாங்க. காரணம், ஜெயந்தி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மதுவுக்கு அடிமையானவங்க. அந்த தருணத்தில் 2 திருடர்கள் ஜெயந்தியை மிரட்டி பணத்தையும் நகைகளையும் கேட்கும்போது கூட இருந்த மாதவன் ஜெயந்தியை காப்பாற்றுறான். பிறகு மாதவனுக்குமே ஜெயந்தி மதுவை கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. மது போதையில் 2 பேரும் உடலளவில் ஒன்றா இருக்கிறாங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே எதுவுமே நடக்காதது போல் ஜெயந்தி மாதவனை தன்னுடைய பெரிய மாளிகைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போன போது தான் அந்த அனாதை பையனான மாதவனுக்கு ஜெயந்தியுடைய வாழ்க்கையை பற்றி புரியுது. ஜெயந்தி சங்கர் அப்படிங்கிற ஒரு செல்வந்தருக்கு 2வது மனைவியாக இருந்தாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா சங்கர் இறந்துட்டாரு. சங்கருடைய மகள் சாந்தி 17 வயசு இளம்பெண். அந்த பெண் ஜெயந்தியை சித்தியை நம்பாமல் தொடர்ந்து சித்தி கூட சண்டை போட்டுக்கிட்டு மனநிலை சரியில்லாமல் அவங்கள கெட்ட வார்த்தைகளால் திட்டிக்கிட்டு தன்னைத்தானே தாக்கிக்கிட்டு வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கா. அவளை மனநல டாக்டர் பார்த்துட்டு ஊசி போட்டுட்டு போகிறாரு. பிறகு ராஜகோபாலன் அப்படிங்கிற கம்பெனியுடைய மேனேஜர் இந்த ஜெயந்தியை மிரட்டி பணம் பறிச்சுக்கிட்டு போகிறான். இதையெல்லாம் மாதவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். மாதவனுக்கு டிரைவர் வேலை போட்டு கொடுத்து அவனுக்கு ஒரு அறையும் கொடுத்துருந்தா ஜெயந்திக்கு அதன் பிறகு மாதவன் மீது எந்தவித இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு மாதவனுக்கு தெரிஞ்சிடுது. இந்த இளம்பெண்ணான சாந்தி கடலில் விழுந்து தற்கொலை செய்து இறந்து போகிறதுக்காக ஓடும்போது மாதவன் தக்க சமயத்தில் சாந்தியை காப்பாற்றுறான். சாந்திக்கு நம்பிக்கையை கொடுக்குறான். நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு. சாந்திக்கு மாதவன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக காதல் ஏற்படுது. மாதவனை இந்த இளம்பெண் சாந்தி காதலிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்குள் காதல் வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு மனநோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த உடனே ஜெயந்தி மாதவனை அழைச்சி பேசுகிறா. ஒரு பாதுகாப்புக்காக தான் உன்னை நான் இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தேன். மேனேஜர் ராஜகோபாலன் என்னை எப்போ வேணா கொன்னுடுவான். அவனுக்கு குறி பணம் தான். அவன் மிரட்டி என்ன பணம் பறிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து தான் நான் மதுக்கு அடிமையானேன். என் பொண்ணு சாந்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். ஆனால் சாந்தி என்னை நம்பாமல் இருக்கா. சாந்தி ஒன்றை நம்பிக்கிட்டு இருக்கா. நீ கட்டாயம் சாந்தியை பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஜெயந்தி மாதவன்கிட்ட தன்னுடைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜெயந்தி இளம் பெண்ணாக இருக்கும்போது அங்கே கோபி அப்படிங்கிற அவங்க ஊரில் கிராமத்தில் ஒரு பையனை காதலிக்கிறாங்க. ஜெயந்திக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் தாய்மாமனும் மட்டும்தான். ஜெயந்தி ஒரு கோபி அப்படிங்கிற வேற்று ஜாதி ஏழை ஆளை காதலித்த உடனே தாய்மாமனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கே தாய்மாமன் தன்னையும் தன் காதலனையும் கொன்றுவாரோ அப்படின்னு நினச்சிட்ட ஜெயந்தியுடைய காதலனான கோபியும் அந்த ஊரை விட்டே ஓடி வந்துடுறாங்க. வேற ஊருக்கு தலைமறைவாக ஒரு கோவிலில் வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா ஜெயந்திக்கிட்ட இருந்த கொஞ்சம் நகைகளை விற்று தான் அந்த கோபி சில நாட்கள் ஜெயந்தி கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த கோபி வேலை வெட்டிக்கு போகாமல் உழைக்காமல் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இருக்கான். மிகப்பெரிய செல்வந்தரான சங்கர் குடிக்கு அடிமையானவர். அவருடைய மனைவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருந்தாங்க. அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அந்த பொண்ணு தான் சாந்தி. இப்போ அந்த சங்கர் என்ன பண்ணுறாரு, அடிக்கடி அந்த விலைமாது பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறது வழக்கம். அந்த செல்வந்தரான சங்கருடைய கம்பெனியில் தான் இந்த மேனேஜரான ராஜகோபாலன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த ராஜகோபாலனுடைய நண்பன் தான் கோபி தான் நம்ம ஜெயந்தியுடைய கணவர். இப்போ கோபி என்ன பண்ணுறான், பணமே இல்லாத காரணத்தினால மனைவியை போதுமான அளவு அனுபவிச்சிட்டான். இப்போ அவனுக்கு பணம் தான் தேவைப்படுது. இந்த பெண் ஜெயந்தியை ஏதும் அறியாத இந்த மனைவியான ஜெயந்தியை பணத்துக்காக விற்கணும்னு முடிவு செஞ்சிடுறான் கோபி.
நல்ல ஒரு பணம் கிடைக்கும்போது இந்த பெண்ணை விற்றுட்டு தலைமுழுகிட்டு எங்காவது ஓடி போயிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தான் கோபி. தன் நண்பன் ராஜகோபாலனுடைய உதவியோடு சங்கர் வந்து அந்த செல்வந்தர் சங்கர் வந்து அடிக்கடி விலை மாதுக்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றது வழக்கம் இல்லையா. இந்த ஜெயந்தியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் காட்டி நல்ல ஒரு விருந்து கொடுக்குறாரு சங்கர். அந்த விருந்தில் ஜெயந்திக்கு போதை மருந்துவை கொடுத்து மயங்க செஞ்சிட்றாங்க. நாம் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு கோபி கணவர் சொன்ன உடனே ஜெயந்தியும் அந்த அறையில் தங்குறா. ஆனால் கோபி என்ன பண்ணுறான், ராஜகோபாலன் கிட்ட சங்கர் கொடுத்த பணத்தை அதிகமான பணத்தை வாங்கிக்கிட்டு மனைவி ஜெயந்தியை அங்கேயே விட்டுட்டு எங்கேயோ தலைமறைவாக ஓடி போனவன் தான். அதோடு அவன் திரும்பவே இல்லை. அடுத்த நாள் போதை தெளிஞ்சு மயக்க நிலையிலிருந்து தெளியும் போது ஜெயந்தி கவனிக்கிறதாவது, ஜெயந்திக்கு பக்கத்தில் சங்கர் அந்த செல்வந்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு. பயந்து போன ஜெயந்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறா, என்னுடைய கணவர் எங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த செல்வந்தர் சங்கருக்கு தெரியுது, இந்த பெண் வந்து குடும்பத்து பெண், இவள் வந்து விலைமாது இல்லை அப்படின்னு. போதையை கொடுத்து இந்த பொண்ணை வந்து இப்படி ஏமாத்திருக்காங்க, இந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டாலே, புருஷன் இப்படி ஓடி போயிட்டானே அப்படின்னு ஜெயந்திக்கு செல்வந்தர் சங்கர் வந்து அடைக்கலம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெயந்தியுமே வாழ பிடிக்காமல் அங்கேருந்து பல முறை தற்கொலைக்கு முயற்சி செய்கிறா. ஜெயந்தியை காப்பாற்றுறாரு சங்கர். காப்பாற்றின சங்கர் வந்து ஜெயந்திக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அவளுக்கு ஒரு முகவரி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சங்கருடைய மகள் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாந்திக்கு ஜெயந்தியை அம்மாவாக ஏற்றுக்கிறதுக்கு மனசில்லை. அவள் வந்து நீங்கள் வந்து இந்த ஜெயந்தியை கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த திருமணத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லையே இருந்துக்கிறா சாந்தி. இப்போ சங்கர் வந்து ஜெயந்தியை எளிமையாக திருமணம் செஞ்சுக்கிறாரு. சங்கருக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்குது. இருதய நோயினால் அவர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எப்போ வேணால் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிறாரு. ஜெயந்தி வந்து சங்கரை கண்ணும் கருத்துமாக கவனிச்சிக்கிறா. அந்த தருணத்தில் சங்கர் என்ன பண்ணுறாரு, ஜெயந்தி கிட்ட அவருடைய சொத்துக்கள், வீடு போன்ற எல்லா சொத்துக்களையும் மகளுடைய பேரில் எழுதிட்டு, மகள் வந்து மேஜர் ஆகலை, 18 வயதாகலை அப்படிங்கிற காரணத்தினால ஜெயந்தியை அந்த சொத்துக்களுக்கு கார்டியனாக போட்டுட்டு அவருடைய பெரிய கம்பெனியுடைய ஷேர்ஸை எல்லாம் மனைவியான ஜெயந்தியுடைய பேரில் எழுதி வைக்கிறாரு சங்கர். ஒரு தருணத்தில் சங்கர் வந்து இறந்தும் போயிடுறாரு உடல்நல குறைவால். ஆக்சிடெண்ட்டில் அம்மாவையும் இழந்து இப்போ நோயால் அப்பாவையும் இழந்ததுனால இந்த இளம் பெண்ணான சாந்தி மனநிலை பாதிக்கப்பட்டு ஜெயந்தியை நம்பாமல், ஜெயந்தி தன்னை ஏதாவது செஞ்சிருவாங்க, தன்னையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்தே அந்த பொண்ணுக்கு மனநோய் ஏற்பட்டு இந்த நிலைமையில் இருக்கிறதோடு அந்த மேனேஜரான ராஜகோபாலன் தொடர்ந்து ஜெயந்தியை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். சில மாதங்களுக்கு முன்பு ஜெயந்தியுடைய முன்னாள் கணவன், அதாவது அந்த ஏமாத்திட்டு ஓடி போன கோபி வந்து திரும்ப வரான். இப்போ ஜெயந்தி வந்து பணக்கார பெண்மணியாக இருக்கிறதுனால வந்தவன் சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு ஜெயந்தியை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜெயந்தி கூட வாழவும் விரும்புகிறான். நான் தான் வந்து உன்னுடைய கணவன் அப்படின்னு உரிமையை எடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த கோபி. இப்போ ஜெயந்தி மிரண்டு போயிருக்கா. அவனை விரட்டணும்னு நினைக்கிறான், விரட்ட முடியல. அவன் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்பவே அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு தருணத்தில் அந்த சொத்துக்களுக்காக உன் மகளை கொண்டுடுவேன் அப்படின்னு கோபி, முன்னாள் கணவன் கோபி மிரட்டும்போது ஜெயந்தி என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவர் சங்கருடைய துப்பாக்கியை எடுத்து அந்த கோபியை சுட்டு கொன்னுடுறா வீட்டில் வச்சு. அவள் சுட்டு கொண்டுட்டு மிரண்டு போய் இருக்கும்போது அந்த மேனேஜரான ராஜகோபாலன் வரான். அவன் வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து இந்த கோபி இறந்து போன கோபியுடைய உடலை வந்து டிஸ்போஸ் செய்கிறதுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் நீ வந்து எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும், கம்பெனியில் உன் பேரில் இருக்க ஷேரை என் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜெயந்தி சொல்கிறா, இந்த ராஜகோபாலனும் டிரைவரும் வந்து என்னை தினம் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு பயந்தே நான் மதுவுக்கு அடிமையாகிட்டேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல, ஆனால் என் மகளை வந்து நான் பாதுகாப்பாக பார்த்து யார்கிட்டையாவது கரை சேர்க்கணும், நல்லவங்க கையில் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் கணவர் சங்கர் எனக்கு துப்பாக்கி சுட கற்றுக் கொடுத்தாரு, பாதுகாப்புக்கு ஒரு துப்பாக்கியும் கொடுத்துட்டு போயிருக்காரு, இதோ இந்த துப்பாக்கி தான், இதை நான் என் கூடவே எப்போவுமே வச்சிருப்பேன் அப்படின்னு ஜெயந்தி மாதவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த தருணத்தில் ராஜகோபாலனும் அந்த டிரைவரும் அங்கே வந்துடுறாங்க. சாந்தியை இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்துக்கிட்டு வந்து சாந்தியை காட்டி, அந்த இளம்பெண் சாந்தியை காட்டி மிரட்டுறாங்க ஜெயந்தியை.
நீ அந்த ஷேர்ஸை எல்லாம் என் பேருக்கு மாற்றி கொடுக்கணும், சொத்துக்களை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. சாந்தியை சுட்டுடுவோம் அப்படின்னு ஜெயந்திக்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அவங்க பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த நிலையிலையும் சாந்தியை சுற்றுவாங்க போல இருக்கு. அப்போ ஜெயந்தி முன்னால் பாய்ஞ்சு அந்த துப்பாக்கி சூடை வாங்கிக்கிறா. இறக்கிற தருவாயில் மயங்கிய நிலையில் ஜெயந்தி இப்போ மாதவன்கிட்ட தன்னுடைய மகள் சாந்தியை காப்பாற்றுமாறு சொல்லிட்டு இறந்து போயிடுறா. மாதவன் ராஜகோபாலனையும் அந்த டிரைவரையும் நல்லா அடித்து விரட்டிட்டு சாந்தியை அழைச்சிக்கிட்டு போகிறான். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.